டாஸ்மாகில் கடந்த மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு எதிரான தமிழக அரசின் மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் துவங்கியிருக்கிறது. டாஸ்மாகில் கடந்த மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு எதிரான தமிழக அரசின் மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் துவங்கியிருக்கிறது. டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தடை கோரி தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் துவங்கியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், கே. ராஜசேகர் அமர்வில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழ்நாட்டில் மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடிய டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் அந்நிறுவனத்திற்கு மதுபானங்கள் பாட்டில்களை சப்ளை செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட அந்த நிறுவனுடைய ஆலைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியிருந்தனர். அந்த சோதனையை தொடர்ந்து மேல் நடவடிக்கையை அமலாக்கத்துறை மேற்கொள்வதற்கு இடைக்காலமாக தடை விதிக்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிறுவனம் சார்பிலும் தமிழ்நாடு அரசு சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணையில் இருந்தது. அந்த வழக்கினுடைய விசாரணையில அமலாக்கத்துறையினர் விசாரணையின் போது முறையை நடந்து கொள்ளவில்லை எனவும், சட்டத்திற்கு புறம்பாக அவசியமற்ற வழக்குகளில் அவர் தலையிட்டு இந்த சோதனை நடத்தியிருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தொடர்ந்து விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகளை துன்புறுத்தியதாகவும், அதே நேரத்தில் பெண் அதிகாரிகளையும் பெண் அரசு ஊழியர்களையும் இரவு 8 மணிக்கு பிறகாக வெளியே அனுப்பியதாகவும், எந்த வகையான இயற்கை உபாதைகளுக்கும் அவர்கள் அறிகின்ற அனுமதிக்கவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறையின் மீது டாஸ்மாக் நிறுவனம் வைத்திருந்தது. அதற்கான ஆதாரங்களாக சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் அந்த மனுவின் மீதான விசாரணையின் போது தெரிவித்திருந்தது. அமலாக்கத்துறை மீது அந்த குற்றச்சாட்டை டாஸ்மாக் நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் அமலாக்கத்துறை இந்த மனு மீது பதிலளிப்பதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில அந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதிகள் அந்த விசாரணையிலிருந்து விலகிக் கொண்டதை அடுத்து நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் கே. ராஜசேகருடைய அமர்வுல இந்த மனு மீதான விசாரணை மீண்டும் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் மீண்டும் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வுல தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதத்துடைய 6 முதல் 8ஆம் தேதி வரையிலான அந்த 3 நாட்கள் அமலாக்கத்துறை நடத்திய அந்த சோதனையை தொடர்ந்து அந்த சோதனைக்கு அடுத்த கட்டமான மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற மனு மீதான விசாரணையில் பதில் மனுவை தற்போது அமலாக்கத்துறை பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இன்றைய தினம் அந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.